ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 18/4/2025 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 5ஆம் நாள் உத்தராயண புண்ணியகாலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, கீழ்நோக்கு நாள், சுபமுகூர்த்தம், அரசு விடுமுறை, புனித வெள்ளி, உலக பாரம்பரிய தினம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மேஷ லக்னம், இருப்பு 3 நாழிகை 42 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 2 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2:26 மணி வரை. பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 6 மணி 2 நிமிடங்கள் வரை கேட்டை, அதன் பின்பு மூலம். நாமயோகம் இன்று இரவு 9:59 மணி வரை. பரிகம், அதன் பின்பு சிவம். கரணம் இன்று பிற்பகல் 2:26 மணி வரை. தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி வரை. சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 6 மணி 2 நிமிடங்கள் வரை. பரணி, அதன் பின்பு கிருத்திகை. இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரங்க எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப கேர் எடுத்து பண்ணணும். உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் எதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரக்காரா எடுக்கிற காரியங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். நவ கிரகங்களில் உள்ள களத்திரக்காரகராகிய சுக்கிர பகவான் வழிபாடு சுபிக்ஷத்தை அள்ளித்தரும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறணும் அப்படின்னாலே பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை இன்றைக்கி கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக அமையும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷ ராசியில் சூரியன், ரிஷப ராசியில் குரு, கடக ராசியில் செவ்வாய், நீச்சம் கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் சந்திரன், மீன ராசியில் சுக்கிரன், ராகு, புதன் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுரிமை மேஷராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அப்பா, எழுந்து உட்காருங்க சுவாமி. மனசில் இருந்த கவலைகள்லாம் குறையுங்க. சந்திராஷ்டமம் பயிற்சியில் ஜாலியோ ஜிம்கானா சந்தோஷமாக இருங்க. சரியா? ஏன் உம்முன்னு இருக்கீங்க? 2 நாள் பாடாப்படுத்தியாச்சு, பம்பரமாக ஆட்டியாச்சு. இன்னுமே என்ன? உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். அதேபோல் இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவுகள் விலகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுரிமை ரிஷபராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்றதுலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது உங்கள் பக்கம். ஆனால் கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் சில நேரங்களில் சில குழப்பங்களை கொடுக்கலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கணும். எதில்? உத்தியோகம், தொழில் வியாபாரம், முக்கியமாக குடும்பம், கணவன் மனைவி உறவு, பேசுகிற பேச்சில் கவனமாக இருக்கணும். எதையாவது எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பேசிட்டா நமக்கு தான் ரிஸ்க்கு. ஆனால் வடிவேல் சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது. எனக்கு ரிஸ்க்கெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அது சினிமாவுக்கு. இது நிஜமாகவே ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரியே ஆகிடும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி
இந்த காதலர்கள் அவங்கெல்லாம் பாடுற பாட்டு என்ன தெரியுமா, ஏதாவது நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு பாட்டை பாடுவாங்க, கவலையோடு பாடுவாங்க. அதனால தான் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயங்கள்லையும். இன்றைக்கி வாகன பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது உச்சிதங்க. முக்கியமாக பேசுகிற பேச்சுக்களில் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராசிரமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பரான ஒரு நாள். ஏன்னா கலெக்டர் ஸ்தானமாக 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறாரு. அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட உதவிகள் இன்றைக்கி அற்புதமாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இன்றைக்கி புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் சிலருக்கு உருவாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழ்வார்கள். கணவன் மனைவி உறவு அற்புதமாக இருப்பதால் வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். இன்னைக்கு இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த சாக்லேட்டை பிரித்து சாப்பிட்ருங்கோ, இல்லைன்னா குழந்தைகள் யாருக்காவது கொடுத்துருங்கோ. இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ஆற்றல் ஆற்றல் ஆற்றல். அப்படியே என்ன ஆகா, இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள். ரொம்ப உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், உத்தியோகத்தில் இருக்கிறவெல்லாம் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. எடுக்கிற காரியங்களில் ரொம்ப சக்ஸஸாக இருக்க போகிறது. அதேமாரி தொழில் வியாபாரம் பரபரப்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க, சரியா? அதேமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கலாம். அதனால் பேசி தீர்த்துக்கோங்க, தீர்த்துட்டு பேசாதீங்க, ரைட்டா? அதேமாரி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொது பொறுப்புகள் கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன்னாலே தாழம்பு குங்குமம். தாழம்பு குங்குமம் கிடைச்சதுன்னா கொஞ்சம் எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாள். 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து பறப்பார்கள். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியது ஓம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல குருவோட வீட்டில் சந்திர பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். சில பேருக்கு எதிர்பார்த்த அந்த சொத்து சேர்க்கை உண்டாகும். வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கையில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும்.
இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு உயர்வுகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். இன்னைக்கு இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். ஏனதுமே துலாம் ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அடி தூள் கிளப்பி போயிட்டே இருப்பீங்க, சும்மா அதிருது இல்லை. ஏன்னா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறார். அதனாலே நீங்கள் எடுக்கிற காரியங்கள் தெளிவாக இருக்கும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் திருப்திகரமான சூழ்நிலை நிலவும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகை அருமையாக அமையும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுரிமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்தில் சந்திர பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிணக்குகள் அகலும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைப்பதால் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதாரம் திருப்திகரமாக அமையும். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் விஷயம் போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுரிமை தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்? ஜென்ம ராசியில் சந்திர பகவான். ஜென்ம ராசியில் சந்திர பகவான் வந்து சந்தோஷமும் இருக்கும், குழப்பமும் இருக்கும். ஏன்னா மனோகாரகன் இல்லையா? அதனால் நம்ம மனசு எப்படி இருக்கும்? திடீர்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு கவலை மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அதுமாதிரி தான். ஆனால் இன்றைக்கி எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், குடும்பத்தில் இதிலெல்லாம் வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம் நடந்தக்கூடாது, பேசக்கூடாது. அதேமாதிரி வாகன பயணங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடித்தால் வெற்றி. அதேமாரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுரிமை மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? மனதில் உள்ள குறைகள் நீங்கும் நாள். ஏன்னா இன்னைக்கு அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால இன்னைக்கு விரயங்கள் அதிகமாக இருக்கும். என்ன விரயங்கள்? சுப விரயங்கள். திருமண வயதில் உள்ள ஆண்களோ அல்லது பெண்களுக்கோ அருமையான வரன்கள் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் 1 பிட்டு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், எல்லா ஸ்டோர்லேயும் இப்போ கிடைக்கிறது. ஒரே ஒரு பிட்டு எடுத்து பேக்கில் வச்சு விடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான்.
காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். ஏனதுருமை கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும், உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும், தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும், முன்னேற்றம் கூடி வரும், புதிய கூட்டாளிகள் வந்து சேருவார்கள். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு, வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பரபரப்பான ஒரு நாள். ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கர்மஸ்தானத்தில் சந்திர பகவான். உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் தேவை. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வதற்காக மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் பெரிதாகாமல் பார்த்துக்கொள்வது உச்சிதம். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கூடி வரும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தி அடையும். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.